ஹலோ மக்களே! இன்னைக்கு வெஜிடபிள் மோமோஸ் தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில ஒரு கப் மைதா, தேவையான அளவு உப்பு, 2 ட்ராப் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெசஞ்சு வச்சுட்டு, ஆயில் அப்ளை பண்ணிட்டு, ஒரு 1/2 அன் ஹவர் காட்டன் துணி போட்டு மூடி வச்சுடலாம். அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணியில 6 காஞ்ச மிளகாய், 2 தக்காளி சேர்த்து நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு, பக்கத்தில ஒரு பேன்ல 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, பொடியா நறுக்குன ஒரு வெங்காயம், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, பொடியா நறுக்குன 6 பீன்ஸு, கொஞ்சம் கேபேஜ், ஒரு துருவிய கேரட், பாதி கேப்சிகம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியா வச்சுக்கலாம். அடுத்து வேக வச்ச தக்காளி, காஞ்ச மிளகாய் மிக்ஸி ஜாரில் சேர்த்து 6 பல் பூண்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய், அரைச்ச பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிடலாம். மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. மாவு 1/2 அன் ஹவர் மேலே ஊறிடுச்சு. இப்போ நல்லா இது சின்ன சின்னதாக திரட்டி இதில் ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு தேவையான ஷேப்பில் ரெடி பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான மோமோஸ் ரெடி.